அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறதையும், வறுமை நீங்க செல்வம் பெருக ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம். இந்த தீபம் ஏற்றி நிறைய பேர் நல்ல பலன் கிடைத்த தீபம் தான் செம்பருத்தி இலை தீபம். இந்த செம்பருத்தி இலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்? செம்பருத்தி இலை 5, செம்பருத்தி பூ 5 அல்லது அந்த ஒரே பூவில் 5 இதழ் இருந்தால் போதும். இந்த தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா செல்வங்கள் பெருகும். இந்த நாளன்று தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு மிகவும் விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எப்படி இந்த தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடியதும் இந்த செம்பருத்தி இலை தான். இந்த செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கட்டாயமாக கிடைக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டிலே இருக்கும். நமக்கு எங்கேயாவது இந்த செம்பருத்தி இலை மட்டும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த இலை நல்ல இலையாக பார்த்து ஒரு 5 இலை பறித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட 2 பறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இல்லத்திலே இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. முடிந்தால் செம்பருத்தி செடி நீங்கள் வளர்ப்பது ரொம்ப நல்லது. அந்த செம்பருத்தி செடியை வளர்ப்பதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஒன்று நம்ம இறைவனுக்கும் வைக்கலாம். நம்ம விநாயகருக்கு செம்பருத்தி வைக்கலாம், செம்பருத்தி இலை வைக்கலாம். எல்லா தெய்வங்களுக்கும் இந்த செம்பருத்தியை வைத்து நம்ம பூஜை பண்ணலாம். ஏன்னா செம்பருத்தி பூ அந்தளவுக்கு விசேஷமானது. ஆனால் இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை வைப்பதும் ரொம்ப நல்லது. இப்போ இடம் இல்லை அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுட்டு அந்த 5 இலைன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் வராகியம்மனுடைய படம், சிலை அல்லது விளக்கு வைத்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா இப்படி வழிபாடு செய்யுங்க. இப்போ படம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தினத்தன்று நல்லா சுத்தப்படுத்திட்டு, அதாவது அந்த படத்தை தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. சிலை இருக்குன்னா அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம், தயிர், மஞ்சள், குங்குமம் மற்றும் பன்னீர் அபிஷேகம், உங்களால் என்ன அபிஷேகம் முடியுதோ, தேன் அபிஷேகம், ஏதோ ஒரு 5வது பண்ணுங்க. எளிமையாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிற வராகியம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பூலத்தட்டில் தீபம் ஏற்றுங்க. தாம்பூல தட்டு பித்தாளையில் இருக்கிற தட்டில் தான் நம்ம ஏற்றணும். சில்வர் பயன்படுத்த வேண்டாம். இப்போ சில்வர் தட்டு தான் இருக்குது, என்கிட்ட பித்தாளை தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் மணப்பலகை இருந்தால் மணப்பலகையில் வைத்து இந்த இலை வைத்து ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்கள் வீட்டு செல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே இலை வைத்து ஏற்றலாம். அகல் விளக்கு வெறுமனை தான் நமக்கு கீழே வைக்கக்கூடாது. நம்ம இலை வைத்து அந்த விளக்கு வைத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபில் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் தரையில் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தரையில் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. எவர் சில்வர் தட்டு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பூஜைக்கு பயன்படுத்த வேண்டியது, அதாவது தீபத்திற்கு பயன்படுத்த வேண்டியது. நீங்கள் இப்போ தீபம் வைக்கிறீங்களா, ஒரு தீபம் பித்தளை விளக்கு வச்சாலும் சரி, அகல் விளக்கு வச்சாலும் சரி, அதற்கு அடியில் பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு அல்லது வெள்ளித்தட்டு இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பச்சை இலைகள், வெற்றிலை, செம்பருத்தி இலை, வாழை இலை இந்த மாதிரி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. எவர் சில்வரில் பார்த்தீங்கன்னா இரும்பு கலந்துருப்பாங்க. அதனால தான் நம்ம எவர் சில்வர் தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடாது சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியத்திற்கு சில்வர் டம்ளரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பால் வைப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவும் முடிந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிந்த அளவுக்கு பூஜைக்கு பித்தாளையில் நம்ம பயன்படுத்தலாம். செம்பில் அல்லது எளிமையாக வாழை இலை பயன்படுத்தி கொண்டு இருப்பது ரொம்ப நல்லது. 5 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி இலையை சுத்தப்படுத்திட்டு தாம்பூல தட்டில் 5 மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒவ்வொரு இலைக்கு மேலும் ஒவ்வொரு தீபம் நீங்கள் வைக்கணும். அந்த இலை வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு செம்பருத்தி இதழ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த செம்பருத்தி பூவில் ஒவ்வொரு இதழ் 5 இதழ் இருக்கும். அந்த இதழை வைத்துட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைங்க. வைத்துட்டு அந்த அகல் விளக்கில் முடியும் அப்படி இருப்பவங்க எல்லாருமே நெய் தீபமாக ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க. இப்போ ஒவ்வொரு அகல் விளக்கும் ஏற்றுபவர்கள் 5 அகல் விளக்கு ஒவ்வொரு விளக்கிலும் நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காய் போட்டு ஏற்ற வேண்டும். அந்த ஏலக்காய் தீபமானது உங்களுடைய வறுமையை நீக்கக்கூடியது. இந்த தீபம் ஏற்றினாலே உங்கள் வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒவ்வொரு இலைக்கு மேலே செம்பருத்தி அந்த இதழ் வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றணும். தாமரை தண்டு திரி கிடைச்சது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கிடைக்காதவர்கள் பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நம்ம தீபத்திற்கு உகந்த தீபம் பஞ்சுத்திரி தான். நிறைய பேர் நூல்திரி பயன்படுத்துகிறீங்க. நூல்திரியை பயன்படுத்துறது தவறு கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பஞ்சுத்திரிக்கு நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது.
தீபம் ஏற்றிய பிறகு உங்ககிட்ட வந்து செம்பருத்தி பூ அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அந்த பூவை வந்து 5 பூவாக கெட்டிக்கோங்க. 5 பூவாக கெட்டி சுவாமிக்கு வந்து மாலையாக போட்டுக்கோங்க. அந்த நாளன்று ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப நல்லது நமக்கு பஞ்சமி தினத்தன்று. ஏன்னா நமக்கு பணவசியம் வேண்டும் அப்படின்னா ஏலக்காய் அதிகமாக நமக்கு பயன்படும். ஏன்னா ஏலக்காய்க்கு மட்டும்தான் வசியும் தன்மை அதிகமாக இருக்கின்றது, அதாவது பணவசியம் தன்மை. முடிந்த அளவுக்கு ஏலக்காய் பயன்படுத்துங்க. மகாலட்சுமி தாயார் படத்திற்கும் ஏலக்காய் மாலை நீங்கள் போடுவது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பணவசியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதற்காக தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவால் சுவாமிக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகைப்பூ, தாமரைப்பூ மற்றும் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பிற கிழங்கு வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு வகையானது வைங்க. சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம், ஏதாவது ஒரு இனிப்பு. சர்க்கரை வெறுமன சர்க்கரை வைத்தா கூட போதும். பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்து பழங்கள் வைக்கலாம். ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு வைப்பது ரொம்ப நல்லது. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நம்ம வந்து தினமும் நம்மளால் வெற்றிலை பாக்கு வைக்க முடியாது. நம்ம இது போன்ற நாட்கள் பஞ்சமி தினமோ, வெள்ளிக்கிழமையோ, பௌர்ணமி தினமோ இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த நாட்களாவது நம்ம வெற்றிலை பாக்கு வைப்பது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். நீங்கள் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து பழங்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராகிமனுடைய கவசம் நீங்கள் பாடலாக கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லலாம். மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், அல்லது ரொம்ப எளிமையான நாமம் ஓம் பஞ்சமி தாயை போற்றி அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வராகி அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம், நாணயத்தால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம், பூக்களால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதில் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். மாலை நேரம் நீங்கள் வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் விரதத்தை விடலாம். அதாவது நீங்கள் வந்து மதியம் ஒருவேளை உணவு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தால் சாப்பிட்டுக்கொள்ளலாம், அல்லது பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய உடல் எப்படி ஒத்துழைக்குதோ அதற்கு போல் நீங்கள் வந்து விரதம் இருந்து கொள்ளலாம். தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டும். பால் பழங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காலையில் பட்டினியாக இருந்துட்டு மதியம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறகு நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை வந்து சாப்பிட்டுட்டு மதிய பட்டினியாக இருந்துட்டு மாலை நேரம் வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு உடல் சௌகரியம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றது போல் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். என்றைக்கு நமக்கு கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி தினம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. 20/11/2024 புதன்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது அப்படின்னா நமக்கு புதன்கிழமை முழுவதும் நமக்கு திதி இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி, அதாவது முதல் நாள் 10 மணிக்கு இரவு ஆரம்பிச்சிடுது பஞ்சமி திதி ஆரம்பிச்சிட்டு புதன்கிழமை இரவு 9:41 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. அதனால் நமக்கு அந்த நாள் முழுவதும் திதி இருப்பதனால் நீங்கள் வந்து இரவு 9:41க்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளணும். புதன்கிழமை இரவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களாம் ஒரு 9:30க்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூஜை நேரம் வந்து காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம், அல்லது 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் மாலை 6:30 to 7:30 ரொம்ப சிறப்பான நேரம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வராகி அம்மனுக்கு மனதார நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க எல்லோருமே அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. வராகி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ படமும் சிலை இல்லாதவர்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்தாலே போதும். விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு 5 வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி கொள்ளலாம். பித்தளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு இருக்கும் அந்த விளக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வைத்து விளக்கு ரூபத்தில் வராகினி எழுந்துள்ள செய்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். விளக்கு ரூபத்தில் நிறைய பேருக்கு வராகி அன்னை காட்சி கொடுத்து வாழ்க்கையில சிறப்பாக வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. நிறைய வைராகியத்துடன் மற்றும் நிறைய பேர் நிறைய பிரச்சனையிலிருந்து விலகியிருக்கிறாங்க. முக்கியமாக அன்னையோட சக்தி அந்த அளவுக்கு அதீத சக்தி கொண்டவர் தான் அன்னை. இந்த அன்னையோட வழிபாடு நம்ம வீட்டில் இருந்து வழிபாடு செய்ய முடியல. நிறைய பேர் வந்து இன்னமும் வராகிமனுடைய படமோ சிலையோ இல்லை, நான் வராகினே வழிபாடு செய்தது இல்லை அப்படிங்கிறதும் நிறைய பேர் ஒரு சில பேர் கமெண்டில் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அவர்களெல்லாம் பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. இப்போ வராகினி ஆலயம் நிறைய இருக்கின்றது. எல்லாருக்குமே பக்கத்தில் நம்ம பக்கத்து ஊரில் இந்த மாதிரி அமைந்திருக்கிறது.
உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா காலை அல்லது மாலை நேரம் போயிட்டு சுவாமியை வந்து வழிபாடு செய்துட்டு தேங்காய் தீபம் கூட ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ வந்து வீட்டிலே இருந்து வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்களும் நான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்க. தாராளமாக வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி வழிபாடு செய்யலாம். 2 இடத்துலையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அங்கே இருக்கிற சக்தி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். அந்த சக்தியெல்லாம் நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்கும். நமக்கு இருக்கிற அந்த பில்லி சூனியம் சேவைன பிரச்சனைலாம் இருக்கிறவங்களாம் கட்டாயமாக வராக ஆலயத்திற்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பிரச்சனைலாம் சரியாகும். நிறைய பேர் வந்து கெட்ட கெட்ட கனவுகள் வருது இந்த மாதிரி சொல்பவர்களும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனையை தீரும். திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் முக்கியமாக விலகும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சொல்லுபவர்களாம் விரலி மஞ்சள் மாலை வராகி எண்ணெய் கழுத்திற்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 21 எண்ணிக்கையில் அல்லது 108 எண்ணிக்கையில் அல்லது ஒரு 27 நீங்கள் கட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சுவாமி கழுத்திற்கு போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சீக்கிரமாக நல்ல வரன் அமையும். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்குது, வாய்தா போய்கிட்டு இருக்கு, ஆனால் நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, தெரியாமல் அது பிரச்சனையால் நம்ம மேலே கேஸ் விழுந்துருச்சு அந்த மாதிரியும். இல்லை ஒரு சில பேர் வந்து இடம் சம்மந்தப்பட்ட கேஸ் நிறையா இருக்கும். இந்த இடம் எனக்கு பங்கு, அந்த இடம் உங்களுக்கு பங்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நிறைய பேர் கோர்ட்டில் போட்டு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயங்கள் தர்மங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வராகினி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கேஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம பக்கம் வந்து எந்த தவறும் கிடையாது, நமக்கு நியாயமாக இருக்குது. ஆனால் அது வந்து நிரூபிக்க முடியல, ப்ரூவ் பண்ண முடியல உங்களால். இது ஏன் இடம் தான், ஆனால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே போயிட்டு வராகினை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து 100% இதில் வெற்றி கிடைக்கும். அதே போல் எல்லாமே அப்படி தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் உங்களைத்தான் எல்லாருமே தவறு சொல்கிறாங்க. அதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இல்லை என் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண முடியல. அது வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வெளியே எங்கேயாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா வராகினை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நொடியே அதோட பிரச்சனை தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிரும். அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுவும் சொல்கிறேன், உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வராகினிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த கண்ணீர் தரையில் கூட விட மாட்டாங்க. அப்படி தாங்கி பிடிப்பாங்க உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில். தவறு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன தான் நம்ம மண்டியிட்டு கேட்டாலும் வராகினி அதை நிறைவேற்ற மாட்டாங்க. நம்ம மேலே தவறு இல்லைன்னா நம்மளுடைய கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ வராகினி கொடுப்பாங்க. உடனே நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே நமக்கு சரியாகும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். கடன் தொல்லைகள் நீங்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையும் சரி, மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை சரி, மற்றவர் நம்மளை சும்மா இருந்தால் கூட நம்மளை நோன்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே வராகினி சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்பிக்கையுடன் நீங்கள் வராகினிட்ட கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். பஞ்சமி தினத்தன்று சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி வராயணிக்கு ரொம்ப விசேஷமானது. அது முக்கியமாக தேய்பிறை பஞ்சமிலாம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வராகியம்மனுக்கு இந்த பஞ்சமி. இந்த பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைத்து நல்ல செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.